ஓம் 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 சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சார்யாய நச்சிகேதசே ச. ஹரி ஓம். இந்த கட்டோபனிடதம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய முதல் வள்ளியின் மந்திரங்களை பார்த்தோம். நேற்று இந்த உபநிடதத்தினுடைய முக்கியமான ஒரு சாதனையாக இந்த தேகத்தில் எவ்வாறு இந்த உயர்ந்த ஆன்ம தத்துவத்தை அங்குஷ்டமாத்திர புருஷனாக உபாசிக்க வேண்டும் என்று சொன்னார். அதனுடைய விளக்கங்களை எல்லாம் பார்த்தோம். அந்த ஆத்ம தரிசனம் என்பது நம்முடைய அறிவில் இருக்கக்கூடிய எல்லா பேதங்களையும் அகற்றிவிடும். அந்த பேதங்கள் எல்லாம் போகாவிட்டால் அவர்கள் அடையக்கூடிய கதி என்ன என்பதற்கு ஒரு உதாரணம் சொன்னார். எல்லா பேதங்களையும் நீங்கி ஆன்ம தத்துவத்தை அறிந்தவர்கள் இந்த ஜீவாத்மாவானது தன்னுடைய ஸ்வரூப லட்சணமான பரமாத்ம தத்துவத்தை அறிந்தால் அவர்கள் நிலை என்ன என்பதையெல்லாம் விளக்கமாக பார்த்தோம். அதோடு ஒரு பகுதி முடிந்தது. இருந்தாலும் கூட யமதர்மராஜர் அங்கேயே உபநிடதத்தை முடித்திருக்கலாம். ஆனால் குருவிற்கு எப்பொழுதும் திருப்தி வராது. ஆனால்தான் சொன்ன விஷயங்களையே மீண்டும் மீண்டும் கொஞ்சம் வலியுறுத்தி வெவ்வேறு கோணங்களிலிருந்து அதை அலசி ஆராய்ந்து பார்ப்பார்கள். புனருக்தின்னு சொல்லுவோம். அதை சொன்னதையே மீண்டும் சொல்வது என்பது. இப்போ பொதுவாக வேதாந்தம் படிக்கும் பொழுது மட்டும் ஏன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்பார்கள். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் செய்கிறதே தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னு. ஏன் தினமும் சாப்பிட்ணுன்னு யாரும் கேட்குறதே இல்லை. ஏன் தினமும் தூங்குறோன்னு யாராவது கேட்குறார்களா? யாரும் கேட்கறல. ஆனால் வேதாந்தம் படிக்கணும்னா தினமும் ஏன் வேதாந்தம் படிக்கணும்னு அதை மட்டும் என்ன கேட்போம்னா அதில் மட்டும் ஒரு புனருக்தி தோஷம்னு சொல்லுவோம். இது நிதமும் படித்தாலே இந்த சத்தியம் என்பது தரிசிப்பதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிறதால தான் மீண்டும் மீண்டும் அந்த குருவானவர் தங்களுடைய சீடர்களுக்கு இதை உரைத்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்போ வேறு உதாரணங்கள் மூலமாக இன்னும் சில நேரம் அங்குஷ்டமாத்திர புருஷம் அதையெல்லாம் புரிந்து கொள்வது கடினமாக இருந்தால் வேறு விதமாகவும் இந்த ஆன்ம தத்துவங்களை உணர்ந்து கொள்ளலாம். அது ஒன்றே மார்க்கம் இல்லை. அது ஒரு யோக மார்க்கம். அது வேறு மார்க்கங்களும் இருக்கின்றதுன்னு இந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வள்ளியில் ஒரு 15 மந்திரங்கள் இருக்கின்றது. ஒரு 2-3 மந்திரங்களை இன்றைக்கு நாம் காண்பதற்கு முயற்சி செய்வோம். முதல் மந்திரம் பார்ப்போம். புரம் ஏகாதசத்வாரம் அஜஸ்யா வக்ரசேதசஹ அனுஷ்டாயன சோச்சதி விமுக்தஸ்ச விமுச்யதே ஏதத் வை தத். திரும்பவும் சொல்கிறார், ஏதத் வை தத். அதுவே இது என்றால் நீ கேட்டது இது. இந்த ஏதத் வை தத் இதை படித்தோன்னா தத்துவமசி மகா வாக்கியம் மாதிரியே தான் இருக்கும். கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு வாக்கியம் இது. இப்போ புறம் ஏகாதசத்வாரம் 11 வாயில்களை உடைய ஒரு புறம். இது ஏதோ ராசிபுரம் இல்லை, ராயபுரம் இல்லை. புறம் இவ புறம். புறம் என்றால் இது ஒரு
நகரம், ஒரு நகரத்தை உதாரணமாக சொல்கின்றார்கள். சமஸ்கிருதத்தில் பூரியத்தே அனேன இதி புரகன்னு சொல்வார். பூரியத்தேன்னு தட் விச் இஸ் ஃபில்டு. எதுவென்று எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கின்றதோ அதற்கு பெயர் புறம். இல்லைன்னா அது எப்படி புறம்னு சொல்ல முடியும்? தமிழில் நகரம் அப்படின்னு சொல்லும், நரகம் இல்லை, நகரம் அப்படின்னு சொல்கிறோம். வாய் தவறி வந்துடும் சில நேரம் நகரம்னு சொல்கிறதுக்கு பதிலாக. இப்போ நகரங்களெல்லாம் அப்படி தான் இருக்கின்றது. அப்படி ஸோ ஒரு நகரம்னு இருந்தால் எல்லாம் இருக்கும். அங்கே கோவில்கள் இருக்கும், கடைகள் இருக்கும், வீடுகள் எல்லாம் இருக்கும், பள்ளிக்கூடங்கள் இருக்கும். எல்லாம் இருந்தால்தான் அதற்கு பெயர் நகரம். அதே போன்று இந்த சரீரத்திற்கும் கூட இதற்கும் கூட புறம் அப்படின்னு பெயர். அப்படி பிகாஸ் ஈவன் திஸ் பாடி இஸ் ஃபில்டு வித் ஸோ மெனி திங்ஸ். அப்படி இந்த உடலிலும் என்ன இருக்கின்றது அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த தேகத்திற்குள்ளேயே இருக்கின்றது. இந்த தேகத்தை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால், இந்த தேகத்தில் எவையெல்லாம் இருக்கின்றன என்று தெரிந்து கொண்டோம் என்றால், இந்த பிரபஞ்சத்தை அறிந்து கொள்வது சுலபம்னு ஞானிகள் சொல்வார்கள். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எங்கே இருக்கின்றது? எங்கே இருக்கின்றது. அதனால்தான் பிண்ட பிரம்மாண்டயோகோ ஐக்கியம்னு சொல்வார்கள். இந்த பிண்டமும் பிரம்மாண்டத்திற்கும் என்ன இருக்கிறது? ஒரு ஐக்கியம் இருக்கின்றது. அப்போ இதை என்ன சொல்கிறோம்? புறம். ஸோ பொதுவாக ஒரு தேசம், ஒரு நாடு அப்படின்னு இருந்தால் அதில் என்னெல்லாம் இருப்பார்கள் அப்படின்னா, வாயிற் காப்பாளர்கள் இருப்பார்கள், துவாரபாலகர்கள் இருப்பார்களா இல்லையா? அப்புறம் அந்த அதிஷ்டாத்திரி இருப்பார். அப்படின்னு அங்கெங்கே முக்கியமான அலுவலகங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு தேசமானது எல்லா இடங்களிலும் இருந்தும் பாதுகாக்கப்படுகின்றது. அதே மாதிரி இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த தேகத்திற்கும் என்ன உண்டு? வாயிற் காப்பாளர்கள் உண்டு, அதிஷ்டாத்திரி உண்டு, இதிலும் பல உபகரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. எல்லாம் இந்த தேகத்திற்கும் உண்டு. இந்த நகரம் என்பது யாருக்காக நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்னா, அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்காக நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த தேகத்தை எடுத்துக்கொண்டோம், ஏதோ கண், காது, மூக்கு, நாக்குன்னு வெறும் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் மட்டுமில்லை. ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் என்ன உண்டு? ஒரு அதிஷ்டான தேவதைகள் இருக்கின்றது. அப்போ இதே சரீரத்தில் நாம் அது சரீரம்னு சாதாரணமாக நினைக்கின்றோம். ஆனால் இந்த சரீரத்தில் கண்களுக்கு ஒரு தேவதை, காதுக்கு ஒரு தேவதை, வாய்க்கு ஒரு தேவதை, ஒவ்வொரு கர்மேந்திரியங்களுக்கும், ஞானேந்திரியங்களுக்கும், மனம், சித்தம், புத்தின்னு எல்லாவற்றிற்கும் என்ன இருக்கின்றது? எல்லாவற்றிற்கும் மனசோ தேவதா சந்திரமாக புத்தேக பிரஜா சொல்லிகிட்டே இருக்கிறோம். புத்தேக பிரம்மா இருக்கிறார், சித்தத்திற்கு வாசுதேவர் இருக்கிறார், அகங்காரத்திற்கு ருத்ரர் இருக்கிறார். எப்படி என்றைக்காவது இந்த சரீரத்தை அப்படி பார்த்துருக்குறோமா? இந்த சரீரத்தில் நிறைய தேவதைகள். நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் யாரும் கவனிக்கலைன்னு நினைக்க வேண்டாம். எல்லா காரியங்களையும் இந்த தேவதைகள் எல்லாம் என்ன அது கண்காணித்து கொண்டே இருக்கின்றது. தேவதைகள் இருக்கின்றார். சரி, இத்தனைக்கும் ஒரு அதிபதி இருக்க வேண்டுமா இல்லையா? சம்படி ப்ரிசைடிங் ஓவர் திஸ் பாடி. அப்போ எவ்வாறு ஒரு தேசமானது ஒரு ராஜாவிற்காக, அதில் முக்கியமான அந்த தேசத்தை நிர்வகிக்கக்கூடியது ஒரு ராஜா. அந்த தேசமே ராஜாவிற்காகத்தான். ஆனால் அவர் அந்த தேசத்திலிருந்து அதற்கு அந்நியமானவர். அப்படி அந்நியமானவர்னு என்ன அர்த்தம்? அந்த தேசத்தில் அவர் இருக்கின்றாரே தவிர அவர் நினைத்தால் வெளியில் போகலாம், வரலாம். அவருக்கு அந்த தேசத்தோடு என்ன கிடையாது, தேசமே அவர் இல்லை. அப்படி அதே போன்று இந்த தேகத்திற்குள்ளேயும் இந்த சரீரத்திற்குள்ளும் என்ன இருக்கின்றது? இந்த சரீரத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆத்ம வஸ்து என்று ஒன்று இருக்கின்றது. இதெல்லாம் இயங்கக்கூடியது. இத்தனை கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனம், புத்தி, சித்தம், இத்தனை தேவதைகளும் யாருக்காக இயங்குகின்றன? யாரின் பொருட்டு இயங்குகின்றன? யாரால் இயங்குகின்றன என்றால், இந்த தேகத்திற்கு அந்நியமாக இருக்கக்கூடிய, இந்த தேகத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய. பொதுவாக அப்படி சொல்கிறதே தப்பு. நாம் உபாசனைக்காக தேகத்திற்குள்ளே இருக்கின்றது, ஆத்மா தேகத்திற்குள்ளே இருக்கின்றதுன்னு சொல்லும். சொல்லப்போனால் இந்த தேகமே ஆத்மாவில் தான் இருக்கின்றது. ஸோ ஆத்மாவில், தேகத்திற்குள் ஆத்மா இல்லை. அப்படி ஒரு ஆத்ம வஸ்துவிற்குள், ஒரு பிரம்ம வஸ்துவிற்குள் தான் இந்த தேகமே இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் அதை அறிய வேண்டுமென்றால் முதலில் எங்கே அறிய வேண்டும் என்றால் இந்த தேகத்தில் அறிய வேண்டும் என்பதற்காக
இங்கே இந்த புறத்தை, புறம் இவ ஷரீரம், இந்த ஷரீரத்தை என்ன பண்ணுறார்கள், ஒரு புறம் என்று சொல்கின்றார். எப்படி பல வாயில்கள் இருக்கின்றதோ, ஒரு நகரத்திற்குன்னு வரணும்னா எத்தனையோ வழிகளாக வரலாம். இப்போ மீனாட்சி அம்மன் கோவில்னா அதற்கு என்ன உண்டு, 4 வாயில்கள் உண்டு. அப்படின்னு இன்னும் கிழக்கு வாயில், மேற்கு வாயில், வடக்கு, தெற்குன்னு 4 வாயில்கள், எந்த வாயில்கள் வழியாக வேண்டுமானாலும் போகலாம். அதே போன்று இந்த ஷரீரத்தில் 11 வாயில்களை உடைய ஷரீரம். சில நேரங்களில் 9 வாயில்கள்னு சொல்லுவோம், நவத்வாரே புரே தேகின்னு நவத்வாரம்னு சொல்லுவோம். இல்லைன்னா 11 துவாரங்களை சொல்வார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதெல்லாம். 7 துவாரங்கள் நம்முடைய முகத்திலேயே என்ன இருக்கின்றது, 7 துவாரங்கள் இருக்கின்றது. நாபி 8வது துவாரம், பிறப்பு உறுப்பு, மல உறுப்பு இதெல்லாம் 10. அப்புறம் ஒரு துவாரம் இருக்கின்றது அப்படின்னு. ஆனால் அது குப்தம்னு சொல்வார்கள். இந்த துவாரம் எப்படி இருக்கின்றது, இது எல்லாருக்கும் திறக்கிறது இல்லை. இது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் திறக்கும். இப்போ சில இந்த வாயில்களை தவிர ஒரு வாயில் என்ன இருக்கும், பெருமாள் கோயில் எப்பொழுதும் ஒரு வாயில் இருக்கும், அதுவும் வாயில் தான். ஆனால் டெய்லி திறக்க மாட்டார்கள், அது எல்லோருக்கும் திறக்க மாட்டார்கள். அது விசேஷமான நாட்களில் மட்டுமே திறக்கப்படுகின்றது. அதே மாதிரி இங்கே பிரம்மரந்திரம்னு என்ன இருக்கின்றது, இங்கே ஒரு சின்ன ஊசி முனை அளவு ஒரு சின்ன ஒரு வாயில் இருக்கின்றது. அது இப்பொழுது திறந்து இல்லை. அதை திறக்கணும்னா அது யோகிகளுக்கு மட்டும்தான் என்ன ஆகிறது, யோகிகள் இந்த தேகத்தை விட்டு செல்லும் பொழுது அந்த வாயில் வழியாக, அந்த கட்டயோகம் புத்தகத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றது, அதுதான் சொல்கிறேன். அது எப்படி இதே துவாரம் பிரம்மாண்டத்திலும் இருக்கின்றது. பிரம்மாண்டத்திலும் என்ன இருக்கின்றது, இதே மாதிரி 11 துவாரங்கள் பிரம்மாண்டத்திற்கும் உண்டு. அந்த பிரம்மாண்டத்திலும் ஒரு அதிலிருந்து வெளியில் போவதற்கு என்ன இருக்கின்றது, ஒரு துவாரம் இருக்கின்றது. அதெல்லாம் இந்த சரீரத்திலும் இருக்கின்றதுங்கிறதுக்காக. ஆனால் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் இது திறக்காது அப்படின்னு. சாதாரணமாக பிராணத்தின் வாயிலாக போகக்கூடிய ஜீவன்கள் இருக்கின்றது, அபானத்தின் வாயிலாக போகக்கூடிய ஜீவாத்மாக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த சுஷும்னா வாயிலாக இந்த பிரம்ம ரந்திரத்திற்குள் வழியாக செல்லக்கூடிய ஜீவன்கள் என்பவர்கள் ரொம்ப உத்தமமான ஜீவாத்மாக்கள். அப்படி புறம் ஏகாதச துவாரம், அந்த ஷரீரம் 11 வாயில்களோடு அதற்குள்ளே என்ன இருக்கிறார், ஒரு சுவாமி இருக்கிறார். ஒரு கோவிலே எதற்காக, ஒரு சுவாமிக்காகங்கிறவர். இந்த ஷரீரம், இதெல்லாம் நம்ம இந்த ஷரீரத்தை போஷிக்கின்றோம், எல்லாம் பார்க்கின்றோம். யாருக்காக இந்த ஷரீரத்தை போஷிக்கின்றோம் என்றால் ஷரீரத்திற்காக கிடையாது. அப்படி இந்த ஷரீரத்தை போஷிப்பது என்பது எவ்வளோ பெரிய வைராக்கியங்களாக இருந்தாலும் கூட இந்த ஷரீரம் என்பது என்ன அர்த்தம், அது சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அப்போ உள்ளே ஒரு ஆத்ம தத்துவம் இருக்கின்றது அப்படி. அதனால் புறம் ஏகாதச துவாரம். அப்போ அதற்குள்ளே யார் இருக்கிறார், ஒரு சுவாமி. அப்போ எல்லாரும் சுவாமி தான். ஒரு சுவாமி ஒன்று இருக்கின்றது. ஒரு ஆசாமியும் இருக்கிறார், 2 பேர் இருக்கிறார்கள். ஒருத்தர் வெளியில் போயிட்டு வந்துட்டே இருப்பார் அப்படி. இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், போக்கும் வரவும் இல்லா புண்ணியனேன்னு, அவர் எங்கேயும் போகிறதும் இல்லை வரதும் இல்லை அப்படி. ஸோ 2 பேர் இருக்கிறார்கள். ஒரு சுவாமி, இன்னொருத்தர் யார், ஆசாமி. ஆசாமி தான் ஜீவாத்மா. அது என்னாருது, அப்பப்போ வெளியில் போய் இந்திரியங்கள் வாயிலாக வெளியில் போய் இந்த உலக விஷயங்களை எல்லாம் மேய்ந்துட்டே இருக்கும். இன்னொன்று என்ன பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னா, சாட்சியாக இருக்கின்றது. இதுலேயும் போய் என்ன இன்னும் கைவல்ய நவநீதமே முதல் பாடல், பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தாதார் உள்ளம்னு, அதுதானே பார்க்கணும். சாட்சி மாத்திரமாக உள்ள என்ன இருக்கிறது, ஒரு வஸ்து சாட்சியாக இருக்கின்றது, அதுதான் தெரிஞ்சுக்கணும். அதை சொல்லும் பொழுது அஜக அவக்ர சேதசகன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு பேர் அஜக. அஜன என்ன அர்த்தம், அது பிறப்பில்லாதது. இந்த ஜீவனுக்கு கூட என்ன உண்டு, பிறப்பு உண்டு. ஆனால் பிறப்பற்ற ஒரு ஆன்ம தத்துவம் ஒன்று இருக்குது. அப்படி நம்ம சொல்லும் பொழுதே ஆலோசனை செய்து கொண்டே வாருங்கள். ஒன்றும் கஷ்டம் ஒன்றுமே இல்லை, உள்ள ஒன்று இருக்கிறது. நேற்று நான் சொன்ன ஒரு பரமாத்ம வஸ்துங்கிறது இருக்கின்றது. இந்த ஜீவன் வெளியில் போகும் பொழுது கூட உள்ளே அதற்குள்ளே என்ன இருக்கிறது, பரமாத்ம வஸ்து இருக்கிறதால தான் அந்த ஜீவாத்மாவுடைய அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய வாசனைகளாகட்டும், அந்த சூக்ஷ்மமான இந்திரியங்களாகட்டும், அதையெல்லாம் எது தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கின்ற அந்த பரமாத்மா இருக்கிறதால் தான். ஆனால் தான் அதுக்கு திருப்பி இன்னொரு தேகத்தை எல்லாம் எடுப்பதற்கு காரணம், ஜீவன் தானாக எடுக்க முடியாது.
அதற்குள்ளேயே என்ன இருக்கின்றது? ஒரு பரமாத்ம வஸ்து என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவருக்கு பேர் அஜக. உண்மையிலே அதற்கு ஏதாவது பிறப்பு இருக்கின்றதா அப்படின்னா ஒரு பிறப்பும் கிடையாது. உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், அலைகளுக்கெல்லாம் ஒரு தோற்றம் உண்டு, ஒரு மறைவு உண்டு. அப்படி ஜலத்திற்கு ஏதாவது தோற்றம் மறைவு இருக்கின்றதா? கடலிற்கு எந்த தோற்றமும் இல்லை, வித் ரெஸ்பெக்ட் டு வேவ்ஸ். அதே போன்று ஜீவனுக்கு வேண்டுமென்றால் பிறப்பு இறப்பு இருக்கலாமே தவிர பரமாத்ம வஸ்துவிற்கு எதுவும் இல்லை. ஆபரணங்கள் எல்லாம் தோன்றலாமே தவிர தங்கம் என்ன பண்ணாது, அதற்கு ஒரு தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லைங்கிற மாதிரி அஜக. நம்ம இது பார்த்து அஜோ நித்திய சாஸ்வதோயம் ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. இந்த சரீரம் அழிந்தாலும் உள்ளே என்ன இருக்கின்றது? அஜக, அஜோ நித்திய சாஸ்வதம். உள்ள என்ன இருக்கிற ஒரு அஜம் இருக்கின்றது. அடுத்தது ரொம்ப அழகான விளக்கம், அவக்ர சேதசக. அது எப்படி இருக்கின்றது? வக்ரம். வக்ரம்னா தெரியுமா இல்லையா? வக்ரம்னா வளைந்து இருக்கிறது, கோணல், கோணலாக இருக்கின்றது. ஏன்னா ஜீவன் வக்ர சேத்தஸ் அப்படி. ஸோ அவர் இருக்கிறாரு தான், அவர் திரும்ப திரும்ப பிறக்கிறார். அவருடைய சேத்தஸ், இங்கே சேத்தஸ்னா பொதுவாக சேத்தஸ் என்பது மனம்னு சொல்லுவோம், இங்கே நம்ம அறிவுன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். வக்ர சேத்தஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கோணல் இல்லாத அறிவு. அப்படி இந்த பாட்டு எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? திருமூலரில் கோணனில்லாத குணத்தடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றானே. நல்ல பாட்டு, கேட்டிருக்கீங்களா? காணனில்லாய் அடியேற்கு யார் உறவுளர், நாணனில்லேன் உனை நான் தழுவிக்கொள்ள. அப்படி கோணனில்லாத குணத்தடியார் மனத்து. ஆணியன், ஆணியன் இங்கிலீஷ் ஆணியன் இல்லை, அது ஆணியன் ஆகி. ஆணியன்கிறது நல்ல தமிழ் வார்த்தை. ஆள் இன் நீ அப்படின்னா அது மூணையும் சேர்த்து ஆணியன் ஆயிடும். ஆள் அப்படின்னு என்ன அர்த்தம்? எது துளைத்து செல்லக்கூடியது. அப்படி அதே மாதிரி பஞ்சகோஷங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த 3 விதமான சரீரங்களுக்கும் அப்பாற்பட்டு என்ன இருக்கின்றது? வக்ர சேத்தசக. அப்படி நாம் எல்லோரும் வைத்து கொண்டே தானே வஞ்சகம் பண்ணுறோம். அப்போ கொஞ்சம் ஆழமாக போகணுன்னு என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஆழமாக போகணும். உள்ளே என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு கோணல் இல்லாமல் நேராக இருக்கக்கூடியது. ஒரு விஷயம் நேராக இருந்தாலே ரோடு போகும் பொழுது நேரான ரோடாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கின்றது. இப்படியே வளைந்து 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 போன பயணமே என்ன இடம்? அலுப்பாயிடும். அப்படி இங்கேயும் பார்த்தோன்னா அஜக வக்ர சேத்தசக, ஒரு வக்ரம் இல்லாமல், அந்த அறிவில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல், ஒரு தெளிந்த ஒரு ஞானம், அதில் எந்த குழப்பங்களும் இல்லை. அப்படி ஒன்று அஜக வக்ர சேத்தசகன்னா ஒரு ஆன்ம தத்துவம் அப்படிங்கிறது என்ன இருக்கின்றது? இதே சரீரத்தில் இருக்கின்றது. ஆனால் தான் சிருஷ்டியில் எத்தனையோ புறங்கள் இருக்கின்றது. அப்படின்னு உத்தவ கீதைன்னு ஒரு கீதை நீங்கள் படித்திருக்கிற இடத்துல அதில் ஒரு ஸ்லோகம் உண்டு. அப்படி பகவக சந்தி புரக சிருஷ்டாகான். பகவானே சொல்கிறார், நான் எத்தனையோ புறங்களை எல்லாம் சிருஷ்டி செய்திருக்கின்றேன், தாசாமே பௌருஷி பிரியா அப்படின்னு. ஆனால் அந்த புறங்களை காட்டிலும் தாசாமே பௌருஷி பிரியா, எனக்கு மிகவும் பிடித்த புறம் எது என்று பார்த்தால் பௌருஷின்னு, இந்த மானுட தேகம்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். அத்திரமாம் ஈஸ்வரம் மார்கயந்தி. இந்த தேகத்தில் தான் என்ன பண்ண முடியும்? அத்திரமாம் ஈஸ்வரம் மார்கயந்தி. இந்த தேகத்தில் தான் ஈஸ்வரனை அறிய முடியும், இறைவனை அறிய முடியும். அதற்கான ஒரு மார்க்கம்ங்கிறது வேறு எந்த சரீரத்திலையும் கிடையாது. அதனால் எல்லா புறங்களை காட்டிலும் மானுட சரீரத்தில் தான் எதை தெரிந்து கொள்ளலாம் என்றால் அஜக வக்ர சேதசக. அப்படி கேட்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கின்றது பாருங்கள். அப்படி ஒரு வஸ்து என்ன இருக்கின்றது? ஒரு ஆத்ம வஸ்து என்பது எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. ஆச்சாரியர் குட்டிலம்னு சொல்லுவார். குட்டிலம்னா கோணலே கிடையாது. ஆதித்யவத், ஆதித்ய பிரகாஷவத். அப்படி ஆதித்யனை போன்று சூரியனை போன்று பிரகாசமாக நித்தியமாக அழிவில்லாத ஒரு ஆன்ம தத்துவம் என்பது எல்லோருடைய உள்ளத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. இதே தேகத்திற்குள் புறம் ஏகாதசத்வாரம் அஜஸ்ய வக்ர சேதசக. அதை என்ன பண்ண வேண்டும்? அதை என்ன பண்ணணும்னா பகவான் சொல்றார் அனுஷ்டாய. அனுஷ்டாய நல்ல வார்த்தை. இந்த அனுஷ்டாய இது ஸ்தா அப்படிங்கிற ஒரு
தாத்துலேருந்து வரக்கூடியது. அப்படி பொதுவாக ஸ்தித்வான்னு சொல்வார்கள், ஸ்தாபையன்னு சொல்வார்கள். அது ஒரு உபசர்க்கம் இருக்கிறதால ஸ்தாத்திஷ்டன்னு ஆயிடும். அந்த திஷ்டையில் இருந்தால் அனுஷ்டாய. அனுஷ்டாயன்னு என்ன அர்த்தம்? அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம்னா தெரியுமா அப்படின்னு பின்பற்ற வேண்டும். இப்போ கர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இங்கே கர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் ஒன்றில் ஆத்மாவை அறிவதற்கு என்ன கிடையாது, எந்த கர்ம அனுஷ்டானங்களும் கிடையாது. ஆனால் தான் பரமேஸ்வரம் தியாத்வான்னு எழுதியிருப்பார் ஆச்சாரியர். இங்கே அனுஷ்டானம்ங்கிறது என்ன, உட்கார்ந்து என்ன பண்ணணும், அந்த ஆத்ம வஸ்துவை, அந்த பரமாத்ம தத்துவத்தை ஏதோ ரூபத்தில், நேற்று நான் ஓம்காரமாக சொன்னேன், ஓம்காரமாக ஒரு நாமமாக சொல்லலாம். இல்லைன்னா உள்ள என்ன பண்ணலாம், அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனாக அதை தியானம் செய்யலாம். அப்போ மனதை ஒருமுகப்படுத்தி என்ன பண்ண வேண்டும், இடைவிடாது அனுஷ்டாய அப்படின்னா யார் ஒருவர் தியானிக்கின்றார்களோ அவ்வாறு தியானித்தால், இடைவிடாமல் செய்யணும். தியானித்தால் என்ன பலன், விமுக்தக, அவன் என்ன பண்ணுறான், எல்லாவற்றிலிருந்தும் எல்லா கர்ம பந்தங்களிலிருந்தும் விடுதலை அடைகின்றான். அப்படி முக்தி அடைந்தவன் விமுச்சியத்தை, விமுக்தகச்ச விமுச்சியத்தை, விடுதலை அடைந்தவன் எல்லாவற்றிலிருந்தும் என்ன செய்கின்றான், எல்லா தளைகளிலிருந்தும் விடுபடுகின்றான். அதனால் அவனுக்கு என்ன கிடையாது, ந சோச்சதி. இந்த ந சோச்சதி வார்த்தை இதே கட்டோபனிடத்தில் எத்தனை முறை வருதுன்னு போய் ஒரு தடவை எடுத்து பாருங்க. என்ன ந முக்கியத்தின்னு வரும், ந சோச்சத்தின்னு என்ன அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன கிடையாது, எதை குறித்தும் அவர்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னு எந்த கவலையும் இல்லை. ஏன் கவலை இல்லைன்னா அப்புறம் எல்லா பயமும் போயிடுறது. த்விதீயோவை பயம் பவத்தின்னு சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். தனக்கு அந்நியமாக இரண்டுன்னு ஒன்று இருந்தால்தான் என்ன ஏற்படும், த்விதீயோவை பயம் பவதி. அப்படி இங்கே ஒரு பயமும் இல்லை அப்படின்னு. பயமே இல்லாதவர்களுக்கு என்ன இருக்காது, எதை பற்றியும் எந்த ஒரு கவலையும் இருக்காது. எப்போவாவது கவலை வந்தால் பாருங்கள், ஏன் கவலை வர்றதுன்னா எதிலிருந்து வரும் அப்படின்னு. ஏன்னா ஒன்லி ஃபியர் காசஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் worries. ஆனால் பயமே இல்லைன்னா எந்த ஒரு கவலையும் இல்லைங்கிறதால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு என்ன சோச்சித். தரதி சோகம் ஆத்மவித், சாந்தோக்கிய உபநிடதம் சொல்ல முடியும். ஆத்மவித் சோகம் தரதி, ஆத்ம ஞானத்தை அறிந்தவர்களுக்கு என்ன பண்ணுவார்கள், சோகம் இருக்க. அப்போ சோகமே வராதான்னு கேட்காதீர்கள். அவர்களுக்கு என்ன வரும், மோகம் வராது. அவர்களுக்கு ஞானிக்கு எப்பொழுதும் மோகம் வராது. ஞானிக்கு சோகம் வரும்னா என்ன வரும், சோகம் வரும். வசிஷ்டருக்கு என்ன வந்தது, தன்னுடைய புத்திரர்கள் எல்லாம் இறந்து போனார்கள்னு என்ன இருந்தது, வசிஷ்டருக்கே ஒரு சோகம் வந்தது. அப்படி அப்போ அவரே நினைத்தார், இனிமேல் நாம் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மலை உச்சிலிருந்து கீழே விழுந்தா அது பஞ்சு மெத்தையை எடுத்து. அப்படி அவர் ஒரு கடலுக்குள்ளே போனால் என்ன, கடல் நீரை என்ன எடுத்து, கடல் நீரை அவருக்கு வழி விட்டதாம். அப்படி கடைசியில் ஞானி ஒரு உதாரணத்திற்காக சொல்வார்கள், ஞானிக்கு மரணம் இல்லைங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்கிறார்கள். அப்போ சோகம் வராமல் இருக்குமா, எல்லா சோகமும் வரும். பயம் இருக்காது, மோகம் இருக்காது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஞானிகளுக்கும் என்ன உண்டு, சோகங்கள் எல்லாம் உண்டு. அப்படி குருநாதருடைய குருநாதர் தப்போன் மகாராஜ்னு பெரியவர், மகாஜானி, பரம வைராக்கியம். அவர் அந்த உத்தரகாஷியை விட்டு கீழே இறங்கி வரவே இல்லை. அப்படி அவருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாதப்போ கூட அவர் சுவாமிஜி எவ்வளோ சொன்னார். டெல்லிக்கு அழைத்து மருத்துவமனையில் சேர்க்கணுன்னா அவர் வேடிக்கை சொன்னார், ஏன் டெல்லியில் யமதர்மராஜன் வரமாட்டாரான்னு கேட்டார். அப்படின்னு இன்னும் யமதர்மராஜா இது உத்தரகாஷிக்கு தான் வருவார், ஏன்னா டெல்லியில் உங்கள் யமதர்மராஜர்லாம் வரமாட்டாரான்னு இருந்தார்கள். அப்படி ஒவ்வொருத்தருடைய வைராக்கியம் ஒவ்வொரு மாதிரி, எல்லாம் ஒரே வைராக்கியம் ஒரே மாதிரி இருக்காது. நேற்று நான் சொன்ன வைராக்கியத்திற்கு உதாரணம் ஒன்று என்ன பண்ணுறோம், எண்ணெய் தேய்க்கிறோம். இன்னொரு உதாரணம் சொல்ல மறந்துட்டேன். திருப்பி அதே சப்பாத்தி வைக்கிறதுக்கு ஒட்டாமல் இருக்கிற திருப்பி அதே மாவதான தொட்டு வைக்கிறோம். அப்போ வைராக்கியங்கிறது வெறும் எண்ணெய் தேய்க்கிறது மட்டுமே இல்லை, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒருத்தருக்கு எண்ணெய் வைராக்கியமாக இருக்கும், இன்னொருக்கு என்ன பண்ணுவார்கள், தொடர்றது கூட வைராக்கியம். தொடர்றதுன்னு என்ன அர்த்தம், எது தேவையோ அப்படி. இந்த உலகத்தில் என்ன பண்ணணும், சரீர யாத்திரைக்காக என்ன இருக்குன்றோ அதை திருப்பி அந்த மாவையே தொட்டு தானே என்ன பண்ணுறோம், திருப்பி எண்ணெயை தொட்டு நீங்கள் வச்சு பாருங்கள், திருப்பி ஒட்டிக்கும், பண்ண முடியாது. அதனால் திருப்பி மாவையே வைத்து என்ன பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வைராக்கியங்கிறது எப்படி இருக்கும், ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதனால் சோகம் வராதானா, ஞானிகளுக்கும் கூட என்ன உண்டு, சோகம் என்பது வரும். ஆனால்
அது சுவாமிஜின் இடத்துல கேட்டார். சுவாமிஜி ரொம்ப சரி, அவருக்கு கண்ணில் ஜலம் வந்துடுது அப்படின்னு. அவர் தப்போவன் மகராஜ் இப்படி தான் அவர் வேள்வி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது தன்னுடைய குருநாதர் சமாதி ஆனார்ன உடனே அவர் கண்ணில் இருந்து ஜலம் வந்தது. உடனே சுவாமிஜி நீங்களும் அலறீங்களேன்னு கேட்டார்கள். உடனே சொல்கிறார், அவர் எனக்கும் உணர்ச்சி இருக்குன்னு சொன்னார். வேற என்ன சொல்ல முடியும், உணர்ச்சி இருக்குன்னு சொன்னார். கீதையிலே பகவான் சொல்வார், ஆத்மவு பம்பேன்னு சர்வத்திர சுகம் வா எரிவா துக்கம். யார் ஒருவர் சயோகி பரமோ மதகன், யார் ஒருவன் தன்னுடைய இன்பத்தையும் பிறருடைய இன்பத்தையும் துன்பத்தையும் தன்னுடைய இன்பமாகவே துன்பமாகவே பாவிக்கின்றானோ அவன் எல்லா யோகிகளை காட்டிலும் மிகவும் சிறந்தவன். 6வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. அதனால் ஏதோ வேதாந்தமெல்லாம் படித்தா ஸ்லோகம் வராது, கஷ்டம் வராது அப்படிலாம் இல்லை அப்படி. ஆனால் நம்ம பொதுவாக நமக்கு ஒரு சோகம் வந்தால் நம்ம புலம்புவோம், நம்ம வருத்தப்படுவோம், கஷ்டப்படுவோம். ஆனால் ஞானிகளுக்கு என்ன இருக்கிறது, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அது இயற்கையினுடைய ஒரு நியதி. இங்கே பிறப்புன்னு இருந்தால் என்ன இருக்கும், மரணம்னு ஒன்று என்ன இருக்கும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒரு மனப்பாங்க என்ன கொடுக்கின்றது, அந்த ஞானம்ங்கிறது அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றது. அதனால்தான் ந சோச்சதி, சில இடங்களில் ந காங்ஷதி, அவர்கள் எதையும் விரும்புவதும் இல்லை, எதை குறித்து அவர்கள் கவலைப்படுவதும் இல்லை. ந விஜுகுப்சதேன்னு பார்த்தோம், போன பாடலில் பார்க்கும் பொழுது அவர்கள் எதையும் பாதுகாக்கவும் முயற்சி செய்வதில்லை அப்படின்னு சொல்லி இவ்வாறாக அந்த ஞானிகளுடைய நிலையை பற்றி சொல்கிறார். இப்போ திருப்பி அதே ஆன்ம தத்துவம் அது இப்போ சொல்லும் பொழுது ஒரே ஒரு புறத்தில் தானே இருக்குதுன்னு சொன்னார். இதே சரீரத்திலேயே ஆத்ம தத்துவம் இருக்குன்னா உடனே நமக்கு சந்தேகம் வந்துடும். அப்போ இந்த ஆத்ம தத்துவங்கிறது ஏகப்புற வர்த்தியா அப்படின்னு, இது என்ன ஒரே ஒரு இடத்துல சரீரத்தில் மட்டும்தான் இருக்கிறதா? இல்லை இல்லை, சர்வப்புற வர்த்தி அப்படின்னு. இது இந்த சரீரத்தில் மட்டும் இல்லை, அதான் நான் சொன்னேன். இந்த சரீரமே எதில் இருக்கின்றது அப்படின்னா ஆன்ம தத்துவத்தில் இருக்கின்றது. எப்போ நடந்து போகும்பொழுது நாம் சரீரத்திற்குள்ளே இருக்கின்றோம்னு நினைக்காமல் நடக்கும் பொழுது ஆலோசனை பண்ணி பாருங்கள், நன்றாக இருக்கும். அப்படிலாம் பெரியவர்கள் சில நேரம் உங்களுக்கு தெரியாது, இது இந்த உதாரணங்கள் சொல்லலாமா, எவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம், யாரை குறித்து சொல்லலாம்னு தெரியாது. ஜெயகிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தார், ரொம்ப பெரியவர், எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அவர் நடந்து போகும்பொழுது தான் நடந்து போகிறோங்கிறதே மறந்துடுவார், அவருக்கு ஞாபகமே இருக்காது, போயிட்டே இருப்பார். ஒரு வாட்டை யாராவது கூட போய் அவருக்கு ஞாபகப்படுத்தி என்ன பண்ணணும், அவருக்கு பிரஜையே இருக்காதான், தான் நடக்கின்றோங்கிற கூடிய பிரஜையை கூட இருக்காதே. அது எவ்வளோ ஆபத்து. சில நேரம் அவர் போனார்னு அவரோட போயிட்டே இருப்பார். அப்போ யாராவது போய் என்ன பண்ணணும், அவருக்கு ஞாபகப்படுத்தி திரும்ப என்ன பண்ணணும் அவரே. அதுதான் ஞாபகம் மறதி இல்லை, ஞாபகம் மறதி இல்லை. சி, தட் இஸ் அ டோட்டல் அவேர்னஸ். தெர் இஸ் நோ இண்டிவிஜுவல் அவேர்னஸ். ஒரு தனித்தன்மையோ ஒரு அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் என்ன ஆகிடும், அந்த விழிப்புணர்வே அப்படி ஆகிடும். அப்படி அப்போ சில நேரம் இப்படி நடந்து போகும்பொழுது கான்ஷியஸாக இருங்க, அப்படி ஜஸ்ட் நினச்சி பாருங்க. அப்படி ஏதோ ஒரு ஆன்ம தத்துவத்தில் என்ன இருக்குது, இந்த சரீரமும் ஒரு ஆன்ம தத்துவத்தில் இருக்கின்றது. அப்படி நினைத்தால் என்ன ஆகிடும், அது கொஞ்சம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த அகங்காரமெல்லாம் போகும். அப்படிதான் யோசிக்க வேண்டும். இப்படியே பேசிகிட்டே இருக்கும்பொழுதே இங்கேருந்து பார்க்கும்போது எல்லோருமாக இருக்கக்கூடியதும் இதே ஆன்ம தத்துவம் தான் அப்படின்னா நாம் பேசுகிறோம், ஒருத்தர் கேட்குறாருங்கிற அந்த எண்ணம் கூட போயிடும். கொஞ்சம் ஆபத்து என்னென்னா பேச்சை நின்றுடும், அப்புறம் பேசுகிறதுக்கே தோணாது. அதனால் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாராம், ரொம்ப கஷ்டப்பட்டு துவைத பாவனையோடு இருக்கணும்னு சொல்லுவாராம். கொஞ்சம் இந்த சரீரத்திற்காக துவைத பாவனை இல்லைன்னா அவர்களால் ஒரு க்ஷணம் கூட என்ன இருக்க முடியாது. நாம் இந்த கொஞ்சம் துவைத பாவனையிலிருந்து வர்றதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம், அவர்களுக்கு இந்த துவைத பாவனையை வைத்து கொள்வதற்கு அவ்வளோ கஷ்டப்படுவார்களாம் அப்படின்னு. ஏன்னா அது தக்க வைத்து கொள்வது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். அதனால் அது இந்த சரீரத்தில் மட்டும் இல்லை அப்படின்னு. எதை பார்த்தாலும் என்ன, யோ அக்னோ யோ அப்சயோ ஓஷதீஷ் யோ ருத்ரோ விஸ்வா புவனா விவேஷ தஸ்மை ருத்ராய நமோஸ்து. ருத்ரம் படிங்க, கேளுங்க. ருத்ரத்திலே யோ ருத்ரோ அக்னோ அப்சயோ ஓஷதீஷு, அதே தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது. எந்த ஒரு ருத்ரன் என்ப அக்னியில் இருக்கிறார், ஓஷதிகளில் எல்லாம் இருக்கின்றார், எல்லாவற்றிலும் என்ன இருக்கின்றது, எல்லாமாக வியாபித்து இருக்கக்கூடியது. அப்படி அதனால் ஒரு மரம் நடணும்னா, முந்தா நாள் மரம் நடும்பொழுது கூட, ஒரு விருட்சம் நடும்பொழுது கூட மனதிற்குள்ளே இந்த மந்திரத்தை தான் சொல்லி நட்டேன், நான் இதுதான் சொல்லணும் அப்படின்னு.
அது எல்லாவற்றிலும் என்ன இருக்கிற ஒரே ருத்ரர் தான் எல்லாவற்றிலும் வியாபித்து இருக்கக்கூடியது ஒரு ருத்ர தத்துவம். அதே போன்று பார்க்கக்கூடிய எல்லாவற்றிலும் என்ன இருக்கின்றது? இப்போ இதே 10வது அத்தியாயத்தில் விபூதி யோகத்தில் பகவான் சொல்வார், நானே இதுவாக இருக்கின்றேன் அதுவாக இருக்கின்றேன். அது 10வது அத்தியாயம் வரும்பொழுது படிப்போம். இங்கே ஒரு அழகான பாடல். இந்த ஸ்லோகம், 2வது ஸ்லோகம் ரொம்ப ஒரு கவிதை மாதிரி இருக்கும். இது படித்தோன்னு அப்படியே கவிதை மாதிரி இருக்கும். இது ஒரிஜினல் ஆக்சுவல் அப்படியே ருக்வேதத்திலிருந்து எடுத்துட்டார் யமதர்மராஜா அப்படின்னு. இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த மந்திரம் எங்கே இருக்கின்றது அப்படின்னா ருக்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். சச் அ பியூட்டிஃபுல் பொயட்ரி, கவிதை மாதிரி இருக்கும். பார்ப்போம் பாருங்கள் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம். இது எவ்வாறு ஒரே ஆன்ம தத்துவம் பல்வாறாக அது காட்சி அளிக்கின்றது அப்படின்னும், அது அதனுடைய தோற்றம், மேனிஃபெஸ்டேஷன், அது எப்படி இருக்கின்றதுன்னு சொல்றார் பார். ஹம்ச சுஷிச்சத் வசுந்தரிக்ஷிசத் ஹம்ச சுஷிசத் சுச்சிஷத் பிரிங்க ஹம்ச சுச்சிஷத் வசுரந்தரிக்ஷசத் ஹோதா வேதிஷத் அதிதிர் துரோணசத் நிருஷத் வரசத் ருதசத் व्योमसद अब्जा घोजा ऋतजा अत्रिजा ऋतम बृहत. அது ஒரு ஸ்லோகமாக இல்லாமல் ருக் மந்திரங்களாகவே இருக்கின்றது. அது வேத மந்திரங்களாகவே அப்படியே இருக்கின்றது. ரொம்ப அழகான மந்திரம். ஹம்ச முதல் வார்த்தை என்ன இருக்கிறது? ஹம்சம். ஹம்சம்னா தெரியுமா? அப்படின்னு ஹம்சம்னா ஒன்று பொதுவாக சொல்லும்பொழுது ஒரு பறவையை சொல்வார்கள். ஹம்சம்னு என்ன இருக்கிறது? ஒரு பறவையை சொல்வார்கள். இங்கிருந்து கஷ்டப்பட்டு மானசரோவர் கைலாயம்லாம் கூப்பிட்டு போனால் என்ன ஏதோ அந்த ஹம்ச பறவையை பார்க்கணும் உள்ள சிவனை பார்க்க வேண்டியது. ராத்திரியெல்லாம் முழிச்சிருப்பார்கள். ஏதோ 1 மணிக்கு ஒரு ஹம்ச பறவை வரும். ஏன்னா அந்த மானசரோவரில் மூழ்கும், ஒரே வெளிச்சமாக தெரியும். நானும் நிறைய தடவை மானசரோவர் போயிருக்கிறேன். பார்த்தீங்களா சுவாமிஜியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு. அங்கே போய் என்ன பார்க்கணுமோ, எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொண்டால் போகிறோம். சிவதர்ஷனம் ஆனால் போகிறோம். ஸோ ஒரு ஹம்சம்ங்கிறது ஒரு பக்ஷி, ஒரு இட்ஸ் அ மைத்தலாஜிக்கல் பேர்டு, ஒரு பறவை. ஹம்ச சோகம் அது அந்த மந்திரம் கூட சொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்வார்கள். ஸோ இங்கே ஹம்சம்னா இங்கே என்ன அர்த்தம்? ஹம்சங்கிறது இந்த தாத்து ஹம்சங்கிறது ஹம், அது ஹந்தி. ஹந்தின்னா கச்சதி இத்தி. அப்படி ஹந்தி, ஹந்தின்னா ஒரு அர்த்தம் கொல்வதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தம் இங்கே இல்லை. அப்படி ஹந்தின்னா கச்சதி இத்தி, எது ஒன்று எல்லா இடங்களிலும் வியாபித்து கொண்டு இருக்கின்றதோ. அப்போ ஹம்சன்னு என்ன அர்த்தம்? ஹம்சங்கிறது தட் விச் இஸ் ஆல் பர்வேடிங், பர்வேட்ஸ் எவ்ரி, எல்லா இடங்களுக்கும் செல்லக்கூடியது. உதாரணத்துக்கு சூரியனை சொல்லலாம். அதனால்தான் ஹம்ச சுச்சி ஷத். இந்த எல்லாவற்றிலையும் ஒரு ஷத் ஷத் ஷத்துன்னு ஒரு முடியறதா? அது தெரிஞ்சுக்குங்க. அது ஆக்சுவலாக அது ஷத்து தான். அது ச தான். அது ஷ இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுறது? ஒரு உயிரெழுத்து. அதுவும் அந்த உயிரெழுத்து குறிலாக இருந்தால் அந்த ச சப்தம் எதுவாக மாறிடும்? சமஸ்கிருதத்தில் ஷன்னு மாறிடும். எப்படி? உபநீ, அங்கேயே ஒரு குறில் நீ வருதா, ஈ வருதா? உபநிஷத்து தான் அது. ஆனால் சேர்ந்து வரும்போது என்ன ஆயிடுறது? உபனிஷத். அப்படி அதனால சத் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் சீததி இத்தி சத். சீதத்தின்னா எந்த ஒன்று இருக்கின்றதோ, வீற்றிருக்கின்றதோ. உறைவிடம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோமா இல்லையா? அப்படின்னு அதனால சத் அப்படின்னா உறைவிடம், அப்படி எங்கே இருக்கின்றதோ. அப்போ எங்கே இருக்கின்றது? சுச்சி சத் அப்படின்னா தூய்மையான ஒன்றில் இருப்பது. இந்த ஆத்ம தத்துவம் எங்கே இருக்கின்றது? எல்லா இடங்களிலும் வியாபிக்கக்கூடிய சுச்சி. சுச்சின்னா என்ன அர்த்தம்? தூய்மை. சத்துனா என்ன அர்த்தம்? தூய்மையான இடத்தில், தூய்மையான ஒன்றில் இருக்கக்கூடியது. புரியுறதா உங்களுக்கு? சுச்சி தேசே. சுச்சி தேசம்னு என்ன அர்த்தம்? ஆகாயம். சூரியன் எங்கே இருக்கின்றது? தூய்மையான இடத்தில். நல்ல வேளை அது ஒன்று தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி
அவர் மட்டும் பூமியில் இருந்தார்னு என்ன இருக்கும், அவருக்கு இதே நதிகளுடைய கதி தான் இருக்கும் அப்படின்னு அவரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்போம். அதனால தான் அவர் யாரும் எட்டாத தூரத்தில் சுச்சி சத் சுச்சே தேசே தூய்மையான இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனிடத்திலும் என்ன இருக்கின்றது, அந்த சூரியனிடத்திலும் இருக்கக்கூடியது இந்த ஆன்ம தத்துவம். அதனால தான் கடைசியில் அந்த மந்திரம் முடியும் பொழுது சங்கராச்சாரிய பகவான் வியாக்கியானத்தில் எழுதியிருப்பார், இந்த மந்திரம் ருக்வேதத்தில் சூரியனுக்காக சொல்லப்பட்டது, இதை எப்படி நீங்கள் ஆத்மாவிற்கு சொல்லலான்னு ஒருத்தர் கேள்வி கேட்பார். அப்படி அவர் சொல்வார், அந்த சூரியனும் தானாக இயங்க முடியாது, அந்த சூரியனுக்குள்ளும் என்ன இருக்கின்றது, ஒரு ஆன்ம தத்துவம் இருப்பதால் தான் சூரியனே இயங்குகின்றது. ஆன்ம தத்துவம் இல்லாவிட்டால் நட்சத்திர சூரியோபாதின சந்திர தாரகம், இதே அத்தியாயத்தில் இந்த வள்ளியில் கடைசி மந்திரம் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஹம்ச சுச்சி ஷத், சுச்சி சத்னா ஒரு தூய்மையான சூரியனிடத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு. அடுத்து என்ன, வசுஹு அந்தரிக்ஷ சத். வசு, வசுன்னு வசதின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. வாசயத்தி இத்தி வசு, வாசயத்தின்னு என்ன அர்த்தம், ஏதோ ஒன்று எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கின்றது. வாசயத்தின்னு தட் விச் கவர்ஸ் எவ்ரி திங். சும்மா அந்த வார்த்தைகள், அது எதுவாக இருக்க முடியும், வாயுவாக இருக்க முடியும். அதனால் எல்லாவற்றையும் எல்லா இடங்கள்லையும் என்ன இருக்கிறது, வாயுங்கிறது எல்லா இடங்களிலும் இருப்பதால் வசு, வசுன்னா இங்கே வாயு, வாயுங்கிறது என்ன, அந்தரிக்ஷம். பூர் புவ சுவன் சொல்ல அந்தரிக்ஷம்னு எல்லா அந்தரிக்ஷத்தில் இருக்கக்கூடியது அந்தரிக்ஷ சத். அப்போ எந்த ஒன்று சூரியனிலும் இருக்கின்றதோ அது ஆத்ம தத்துவம், எது வாயுவில் இருக்கின்றதோ அதுவும் ஆத்ம தத்துவம். இப்போ பொதுவாக எங்கே ஆத்மா இருக்குன்னு கேட்டால் நாம் என்ன கேட்கணும், எங்கே அது இல்லை. பிரகலாதன் வேறு மாதிரி கேட்டார், பகவான் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டான். பிரகலாதன் சொன்னார், எங்கே இல்லைன்னு சொல்லுன்னு சொன்னார். அப்படி அப்போ இந்த தூண்லேயும் இருப்பாரா அப்படின்னா, ஏன் தூணில் இருப்பார், அவர் எதில் இருப்பார் அப்படின்னா, துரும்பில் கூட என்ன இருப்பார், துரும்பில் கூட இருப்பார். அதனால நடக்கும் பொழுதே ரொம்ப கவனமாக நடக்கணும், தாட் போட்டு நடக்கக்கூடாது. இதில் திருவையாறு நினைக்கிறேன், பதஞ்சலி மகரிஷி பாரத தேசத்திற்குள்ளே வரும்பொழுது எங்கே பார்த்தாலும் கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் அவருக்கு எதுவாக தெரிந்தது அப்படின்னா வெறும் லிங்கமாகத்தான் தெரிந்ததான். அப்படி அதனால் காலை வைக்கக்கூடாதுன்னு பாம்பாக வடிவம் எடுத்து என்ன பண்ணனா ஊர்ந்து வந்தாருன்னு சொல்வார்கள். அப்படி இன்னும் கால் வைத்தா கூட கால் வைக்கக்கூடிய இடங்களெல்லாம் என்ன இருக்கிறது, அப்படி சிவலிங்கமாகவே இருக்கின்றது. அப்படி அதனால் இந்த சத்தியம் இல்லாத இடம் எங்கே இருக்கிறது, ஹம்ச சுச்சிஷத் வசுரந்தரிக்ஷசத். கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், வாயில் நுழையணும் முதல்ல, அது வசுரந்தரிக்ஷசத். ஹோதா வேதிஷத். ஹோதா நார்மலாக ஹோதாங்கிறது சமஸ்கிருதத்தில் இந்த யஜ்ஞங்களை எல்லாம் செய்யக்கூடியவருக்கு பெயர். இந்த ப்ரீஸ்ட் இருக்காரு, வேள்விகளையெல்லாம் செய்யக்கூடியவருக்கு ஹோதான்னு பெயர். ஆனால் உண்மையிலே அவர் யார், எல்லா வேள்விகளையும் செய்யக்கூடியது யார் அப்படின்னா அக்னி தான். இங்கே ஹோதாங்கிறது அக்னி. வேதிஷத், வேதினா வேள்வி குண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, வேள்வி குண்டம். அப்படி இன்னொன்று வேதினா பிருத்திவின்னு அர்த்தம், வேதின்னு அர்த்தம் பூமியில். இப்போ இந்த பூமியிலேயே மிகவும் தூய்மையான இடமானது, சிறந்த இடமாக சொல்லக்கூடியது, வேள்வி செய்யக்கூடிய இடத்தை சிறந்த இடமாக சொல்கின்றார்கள். அந்த வேள்வி செய்யக்கூடிய இடங்களிலும் ரொம்ப சிறந்தது என்ன என்றால் அந்த வேள்வி குண்டம் இருக்கிறதே, அக்னி எங்கு எழுப்பப்படுகின்றதோ அதை சொல்கின்றார்கள். அதனால் வேள்வி குண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னியாகவும் இருக்கக்கூடியது எது, அதுவும் இந்த ஆன்ம தத்துவம் தான். இப்படி இது ஒரு கவிதைன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்படி பார்த்து 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 வேதகால ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னா, அப்படி ஒரு பரவசம் அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதை பார்த்தாலும் என்னவா தெரிந்திருக்கின்றது அப்படின்னு, சூரியனை பார்த்தால் அதுவும் பிரம்மமாக தெரிந்திருக்கின்றது. வாயுவை பார்த்தால் ஸ்பர்ஷம், வாயுனுடைய ஸ்பர்ஷம் வந்தால் அதுவும் அவர்களுக்கு ஆத்ம வஸ்துவாக இருக்கு. ஒரு அக்னியை பார்த்தால் அக்னியும் என்ன இருக்கின்றது, அதுவும் ஆத்ம ரூபமாக இருந்திருக்கு. அதனால தான் வேதங்கள் அக்னி சூக்தத்தோடு தான் துவங்கும். அக்னிமீளே புரோகிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாத்தமம். அவர் தான் ரத்னங்களையெல்லாம் கொடுக்கக்கூடியவராம். ஹோதாரம் ரத்னதாத்தமம்னா ரத்னங்களையெல்லாம் கொடுக்கக்கூடியவர். கொஞ்சம் இந்த ஆத்ம வஸ்துங்கிறது எவ்வளோ ஒரு கம்பீரமான வஸ்துன்னு தெரிந்து கொள்ள வேண்டும்.
மனிதர்கள் எவ்வளோ ஒரு இயலாமையோடு இருக்கின்றோம். இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது இல்லை, அது இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறோம், எதெல்லாம் இல்லையோ அதை பற்றியே நினைத்து கொண்டே இருக்கின்றோம். எது இந்த பிரபஞ்சத்திற்கே ஆதாரமாக இருக்கின்றதோ அந்த சக்தியே என்ன இருக்கின்றது அப்படின்னு எல்லாருடைய உள்ளத்திலும் அதுவே அக்னியாக இருக்கின்றது, சூரியனாக இருக்கின்றது. அதுவே எப்படி இருக்கின்றது? அதுவே வாயுவாக இருக்கின்றது. அடுத்து சொல்றார் அதிதிர் துரோணசத். திருப்தி அடையில அவர் சொல்றார் அதிதிஹி துரோணசத். துரோணம், துரோணாச்சாரியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பேர் துரோணம்னா கிண்ணம், தமிழில் கிண்ணம்னு சொல்வார். கிண்ணம் இல்லைன்னா என்ன சொல்லலாம், கலசம். ஒரு கலசம் இருக்குமா இல்லையா? ஹோமங்கள்லாம் பண்ண ஒரு கலசம் வைத்திருப்பார். துரோணம்னா கலசம். அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த கலசத்தில் எது அதிதி? அதிதிக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. அதித்தின்னா இந்த யஜ்ஞங்கள் யாகங்கள் எல்லாம் பண்ணும்பொழுது தேவர்களுக்காக என்ன பண்ணுவார்கள், ஒரு சோம ரசம் வைத்திருப்பார்கள். அந்த சோம ரசத்திற்கு பெயர் அதித்தி. அப்படி அது ஏதோ சோமபானம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், அது இல்லை. சோமாங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ க்ரீப்பர், அது ஒரு விதமான கொடி. அந்த கொடியினுடைய சாற்றை என்ன பண்ணுவார்கள், அது ரொம்ப விசேஷமானது. அப்படி அதை எடுத்து என்ன பண்ணுவார்கள், தேவர்களுக்கு என்ன பண்ணுவார்கள், அந்த யஜ்ஞங்களில் அவர்களுக்கு தேவர்களை ரிஷிகளெல்லாம் சோமரசம் கொடுத்து மகிழ்வித்தார்கள். அதனால் எல்லாவற்றிலும் என்ன இருக்கிறது, நமக்கு ரொம்ப சோமரசத்துக்கே போக வேண்டாம். நீங்கள் என்ன பண்ண, ஒரு ஈய சொம்பில் ரசம் வச்சுருந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க போகிறோம். இது நமக்கு துரோணங்கிறது என்ன, ஒரு ஈய சொம்பு. அதற்குள்ளே என்ன இருக்கின்றது, அதித்தின்னு என்ன இருக்கும், சாதாரணமாக ரசம் வைக்கிறதுக்கும் அந்த ஈய சொம்பில் வைக்கிறதுக்கும் என்ன இருக்கும், அந்த ரசத்திற்கு என்ன இருக்கும், அவ்வளோ ஒரு சுவை இருக்கும். ரசோவை சகன்னு உபநிடதங்கள் சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்டவர், ரசமயமானவர். அப்படி உங்களால் இதெல்லாம் அனுபவிக்க முடியறதா, இல்லை கொஞ்சம் போர் அடிக்கிறதா அப்படின்னு? இதெல்லாம் அனுபவித்து பார்த்தால் அனுபவிக்கிறதுக்கு எப்படி இருக்கும், அப்படி எப்படிலாம் அனுபவித்திருக்கின்றார்கள் பாரு. ஸோ அதிதிர் துரோணசத். அப்படி இல்லைன்னா துரோணம்னா வீடுன்னு பெயர், கிரகம்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படி கிரகத்திற்கு என்ன, வரக்கூடிய அதித்தி அப்படின்னு. யாராவது விருந்தாளிகள் வந்தால் அவர்கள் யார், சாட்சாத் பிரம்ம வஸ்துன்னு நினைக்கணும். ஏன்னா எப்போ வேண்டாலும் அதித்தின்னு என்ன சொல்லாமல் வரக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட அதித்திகள். நச்சிகேதனை எப்படி போனால், அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் படித்தோமா இல்லையா? இவர் போகும்போது யமதர்மராஜர் இருக்க மாட்டார். உடனே யமதர்மராஜனுடைய மனைவி சொல்லுவா, ஐயோ அதித்தி பிராமணோ குகே பிரவிஷதி. ஒரு அதித்தி பிராமண ரூபத்தில், அந்தன ரூபத்தில், வைஸ்வானரக இவ, அப்படியே வைஸ்வானர் அக்னி வந்த மாதிரி என்ன உதக்கம் ஹர, உடனே ஜலம் கொண்டு வந்து என்ன பண்ண, சாந்திம் குரு, அவரை சாந்தி பண்ணுன்னு. அப்படி அதித்திங்கிறது சாக்ஷாத் பகவான். அதனால் அதிதிர் துரோணசத், அவரே அதிதிர் துரோணசத். அடுத்து நிருஷத். நృ அப்படின்னா மனுஷியர்கள் அர்த்தம். மனுஷியேஷு சீதத்தி இத்தி, அந்த சீதத்திங்கிறது சத்துன சீதத்தி இத்தி, எது மனிதர்களுக்குள் இருக்கின்றதோ. இப்போ இதெல்லாம் சொன்னால் அக்னியில் இருக்கார், சூரியனில் இருக்கார், வாயுவில் இருக்கார், இல்லைன்னா சோம ரசத்தில் இருக்காருன்னு சொன்னால் நமக்கு என்ன வந்துடும், நாம் தாழ்வாக நினைக்குவோம். அதனால் எல்லா மனிதர்களுக்குள்ளும் என்ன இருக்கின்றார் அப்படின்னா எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கின்றார். நேற்று நான் கூட சொன்னேன், நான் தொழில்கள் என்பது, அந்த வர்ணங்கள் என்பது, தொழில்கள் என்பது அது உண்மையான அடையாளம் இல்லை. அப்படி அது ஒரு இரண்டாவது அடையாளம் தான். முதல் அடையாளம் என்ன, ஒரு மனிதர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும்னு அவர்களுக்குள் என்ன இருக்கின்றார், ஒரு பரமாத்ம வஸ்து இருக்கின்றது. இப்போ நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களாகவே இருக்கலாம், ஆனால் அவர்களையும் நாம் எப்படி பார்க்க வேண்டும், அதற்குள்ளேயும் என்ன இருக்கின்றது. அதனால் யாரை அவமானப்படுத்தினாலும் நாம் நம்மையே அவமானப்படுத்துகின்றோம். ஏன்னா இதற்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்ம வஸ்து தான் இன்னொருத்தரிடத்திலும் இருக்கின்றது. அதனால் ஆன்மீகம் முதல்ல ரொம்ப அதிர்ந்தே யாரையும் பேசக்கூடாதுன்னு தான் சொல்கிறது. ரொம்ப கவனமாக பேசணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கோபத்தை கூட ரொம்ப நாகரீகமாக வெளிப்படுத்த வேண்டும். கோபம் வந்தால் உடனே இங்கே ஆடி தலையை ஆட வேண்டாம், அவசியம் இல்லை. கோபம் வர்றது இல்லை, அந்த கோபம் கூட எப்படி இருக்க வேண்டும், அதை கூட நாகரீகமாக நாம் என்ன பண்ண வேண்டும், நாகரீகமாக வெளிப்படுத்த வேண்டும். ராட்சசர் மாதிரி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுக்கு கூட தான் கோபம் வரும். அப்படி சுவாமிஜியெல்லாம் பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரியும், அப்படி பார்த்துருக்கலாம்.
ஏதோ ஒரு முறை அவர் குருஜி, அவர் சத்குரு சிவானந்த மூர்த்தியோட ஒரு 15 நாள் இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், ருத்ரர் மாதிரி பார்த்தேன் அவர் அப்படின்னு. அப்படியே ருத்ராவதாரம் எடுத்துட்டாரு. ஒரு நிமிஷம் அப்படியே பதறி போயிடுது அப்படி எடுத்து. அப்புறம் அடுத்த நிமிஷம் விஸ்வரூபம் முடிஞ்சோன்னு சௌமியமாக வர்றாரா இல்லையா, அப்படியே சதுர்புஜத்தோடு அப்படி இருப்பார்கள். அவர்கள் கோவப்பட்டாலும் என்ன இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கும். அதனால் சும்மா காரணமே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் கோவப்படுறது அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப மென்மையானவர்கள், ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் எல்லாவற்றையும் நாகரீகமாக செய்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அதான் ரிஷத். மனிதர்களிடத்தில் நான் சப்தக்கே பௌருஷம் ருஷு எங்கே படித்தோம், இது கீதையில் சொல்லுவார் 7வது அத்தியாயத்தில். சப்தக்கே, ஆகாயத்தில் நான் சப்தமாக இருக்கின்றேன். பௌருஷம், மனிதர்களிடத்தில் நான் எதுவாக இருக்கின்றேன். பௌருஷம் தெரியுமா, விளக்கமாக சொல்லுவோம். உங்கள் பௌருஷம் எங்களுக்கு தெரியாதா, பெருமை எப்படி. அப்போ மனிதர்களில், அப்போ மனிதனுக்கு எது பெருமை அப்படி இந்த ஆன்ம தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கான முயற்சி செய்ய, இதை கேட்பதே பெருமை. எப்படி இல்லை, எத்தனை பேர் இருக்கின்றார்கள்னு ஒன்றும் இல்லை. யாராவது ஒருத்தர் உட்கார்ந்துருந்தா கூட நான் 1 மணி நேரம் பேசுவேன். ஏன்னா அந்த ஒருத்தருக்கு இந்த ஆன்ம தத்துவத்தினுடைய அந்த பெருமை தெரிந்து அதை கேட்கணும்னு ஆர்வம் இருக்கின்றதா இல்லையா, அதுதான் நிருஷத். மனிதர்களிடத்திலும் என்ன இருக்கின்றது, மனிதர்களிடத்திலும் இந்த ஆன்ம தத்துவம் இருக்கின்றது. நிருஷத். வரசத், அடுத்துன்னு சொல்றார் வரசத். வரேஷு தேவேஷு சீததி இதி வரசத். வரன்னு சிறந்தது, மேலானது. இதுதானே வரம்னே சொல்கிறோமா இல்லையா. வரம், சுவாமி வரம் கொடுப்பாரான். வரம்னா என்ன அர்த்தம், தட் விச் இஸ் சப்ளைம், எது உயர்ந்ததோ மேலானதோ. தேவர்களிடத்திலும் என்ன இருக்கின்றார், தேவர்களிடத்திலும் அவர் தான் இருக்கின்றார், தேவர்களிடத்திலும். ஸோ வரசத். அடுத்து பாருங்க ருதசத். இந்த ருத்தம்ங்கிற வார்த்தை 2 தடவை வர்றது, கடைசியிலையும் ருத்தம்ங்கிற வார்த்தை வர்றது. எத்தனை இருக்குன்னு முதல்ல எத்தனை சொல்கிறாருன்னு கடைசியில் கேட்பேன், சொல்லணும் நீங்கள். ஏன்னா ஹம்ச சுச்சிசத்துலேருந்து இப்போ ஒவ்வொன்றா இருக்குது, எத்தனை நம்பர் சொல்கிறாருன்னு 1 2ன்னு சொல்லிகிட்டே வாங்க. அடுத்து ருதசத். எத்தனாவது ருதசத்ங்கிறது, இப்போ குழப்பம் வந்துடும். 5ஆவதா 6ஆவதா 7ஆவதான்னு குழப்பம் வந்துடுது. ஸோ ருதசத், ருத்தம்னா 1, சத்தியம்னு அர்த்தம். சத்தியம், ருத்தம்னா என்ன அர்த்தம், சத்தியம். 2வது என்ன சொல்றார், ருத்தம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன, யஜ்ஞம் அப்படின்னு. சத்தியம் யஜ்ஞம் வா தஸ்மின் சீததி ருதசத். அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா வேள்வியிலையும் இருக்கின்றார். அதனால தான் எங்கேயாவது வேள்வி நடந்தால் அந்த வேள்வியில் இருக்கக்கூடியதும் என்ன, அதுவும் பிரம்மவசத். வேள்வியில் தான் பிரம்மம் இருக்குன்னு எங்கே படித்தோம், கொஞ்சம் உங்களை எழுப்பி விடுவோம். பகவான் வேள்வியில் தான் இருக்காருன்னு எங்கே படித்தோம், தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞே. இங்கே தான் உட்காந்து சொன்னேன் நான், தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம வஸ்துவானது நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். எங்கே இருக்கின்றது, அது யஜ்ஞத்தில். என்ன ஸ்லோகம் தெரியுமா, 3வது அத்தியாயம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவக யஜ்ஞாத் பவதி பர்ஜன்ய யஜ்ஞ கர்ம சமுத்பவக கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம். தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். நித்திய யஜ்ஞே பிரதிஷ்டம் எல்லாத்துலையும். அதனால் எங்கே வேள்வி, அப்போ வேள்விங்கிறது என்ன, வெறும் அக்னி வளர்க்குறது மட்டும் இல்லை. அப்படி வேள்வின்னா சுயநலமில்லாமல் காரியங்களே செய்கிறது. யாராவது ஒருவர் எதையுமே எதிர்பார்க்காமல், எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் சுயநலமில்லாமல் காரியங்களை செய்தால் அங்கே என்ன இருக்கின்றது, அது பரமாத்மாவினுடைய வெளிப்பாடு. இல்லைன்னா வராது. சுயநலம்ங்கிறது ஜீவனுடைய வெளிப்பாடு. ரொம்ப சுயநலத்தோடு செய்கிறார்கள், நீங்கள் என்ன பார்க்கலாம், அங்கே ஜீவாத்மாவை பார்க்கலாம். சுயநலம் இல்லாமல் இருந்தால் எதை பார்க்கலாம், அங்கே பரமாத்மாவை. இப்போ ஏன் சுவாமிஜியெல்லாம் வணங்குகிறோம், குருமார்களை எல்லாம், எதுவும் தங்களுக்காக அவர்கள் செய்யவே இல்லை. 24 மணி நேரமும் அவர்கள் செய்ததெல்லாம் ஒரு சுயநலம் இல்லை. அதனால தான் அவர்களை நாம் வணங்குகின்றோம். ருதசத், அதனால் அது ருதசத். வியோமசத், வியோமம்னு ஆகாஷே சீததி இது வியோமசத். ஆகாயத்தில் எதெல்லாம் ஆகாயத்தில் இருக்கின்றதோ, வெறும் ஆகாயம் மட்டும் இல்லை,
ஆகாயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய எல்லாம் பறவைகளில் கூட என்ன இருக்கின்றது? பறவைகளில் இருக்கக்கூடியதும் அந்த பிரம்ம தத்துவம். வியோமசத் வியோம்னி ஆகாஷே சீததி இதி. புரியுறது இல்லையா? அப்படி அடுத்து என்ன, இந்த கொஞ்சம் இந்த ஷத் வேண்டான்னு சொல்லி கொஞ்சம் ஜாக்கு போயிட்டார். அப்படி இது வீற்றிருப்பது அப்படின்னு சொல்றது எடுத்துட்டு அப் ஜா. ஜான என்ன அர்த்தம்? ஜான பிறப்பதுன்னு அர்த்தம். அது ஆக்சுவலி அது அப். அது அதுக்கப்புறம் ஒரு கான்சனன்ட் வர்றதால அந்த ப என்ன ஆகிடும் அப்படின்னா பா ஆகிடும். அதுவும் இங்கிலீஷில் சாஃப்ட் கான்சனன்ட் ஹார்ட் கான்சனன்ட்னு சொல்லுவோம். எனக்கு டக்குன்னு தமிழில் சொல்ல வரல இது. ஸோ மெய்யெழுத்துலேயே என்ன இருக்கின்றது? 2 விதமான மெய்யெழுப்பு. நம்ம தமிழில் அது கிடையாது, நமக்கு எல்லாமே ஒரே காதான் சொல்கிறோம். அங்கே க க க க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்தால் அப் என்ன ஆகிடும்? அந்த ப வந்து ப ஆகிடும். அதனால தான் அப் ஜா. அப்னா என்ன? ஜலம். ஜான என்ன? எதெல்லாம் ஜலத்திலிருந்து தோன்றியது அது எல்லாவற்றும் ஒன்று விடலை பாருங்க. அதனால தான் ருத்ரம் எடுத்து அந்த அந்த ஸ்லோகத்தை பாருங்க. யோ அக்னவ் யோ அப்சு யோ ஓஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா புவனா தது விஸ்வ. அதை பார்த்தீங்கன்னா திரையம்பக்கம் யஜாமகே சுகந்தி அந்த மந்திரத்துக்கு அடுத்த மந்திரம் அதுதான் இருக்கும். முழு ருத்ரம் சொல்ல முடியலன்னா என் குருநாதர் சொன்னார், அதை மட்டும் சொல்லு எப்போ போனாலும் அப்படின்னு சொல்லு. ஏன்னா அது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுன்னு சொல்வார்கள். அதை தான் அப் ஜா அப்படின்னா ஜலத்திலிருந்து தோன்றியது. ஒரு சங்கு. ராமேஸ்வரம்லாம் போனால், கன்னியாகுமரியெல்லாம் போனால் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சங்கு, இல்லைன்னா ஒரு சிப்பி, இல்லைன்னா அந்த சிப்பிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முத்து. அது ஏதாவது வித்தியாசம் இருக்குது? முத்தில் தான் இருப்பேன்னு சொல்கிறதா? இல்லை அப்படின்னு. முத்தில் இருக்கிறதும் என்ன? அதுவும் பிரம்ம வஸ்து தான். அந்த முத்துவிற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த சிப்பிக்குள்ளேயும் என்ன இருக்கின்றது? அந்த சிப்பிலையும் என்ன இருக்கிறது? பிரம்ம. அதனால்தான் பிரம்மத்தில் ஏற்றத்தாழ்வுகளே இல்லைன்னு சொல்கிறோம். ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை. இது எங்கிருந்து வந்தது? மனதிற்குள் இந்த மனப்பான்மைகள் வந்ததுன்னு தெரியலை அப்படி. அதனால் அப்ஜா. அடுத்து என்ன? கோஜா. கூஜா இல்லை, படிச்சிடக்கூடாது. கூஜா இல்லை, அது கூஜாலையும் அதான் இருக்கு. கோ. கோன்னா கவி. கவின்னா என்ன? கவினா பிருத்திவி. பிருத்திவினா இந்த பூமி, மண். மண்ணிலிருந்து தோன்றியதெல்லாம். அப்படி பாருங்கள், சைடில் பாருங்கள், அழகாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா நாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோம், அப்படியே நகர்ந்து போயிடுவோம், அவ்வளோதான். ஆனால் பார்க்கறதுக்கு என்ன இருக்கிறது? இதுக்கெல்லாம் யார் அந்த அந்த புஷ்பங்களுக்கெல்லாம் யார் வர்ணம் தீட்டி இருக்கின்றார்கள் பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள். எப்படி அவ்வளவு அழகாக யூ see a யூனிஃபார்மிட்டி. ஒரே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா, இயற்கையில் நீங்கள் இந்த தலைக்காவிரி பக்கம் போயிருக்கீங்களான்னு தெரியல, நான் போய் நீண்ட நாள் இருந்திருக்கிறேன். அங்கே இருக்கிற மாதிரி வண்ணத்து பூச்சிகளை நீங்கள் எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஒவ்வொன்றும் இவ்வளோ பெரிய வண்ணத்து பூச்சியாக இருக்கும். அது இருக்கக்கூடிய டிசைன்லாம் பார்த்துட்டு உங்கள் சேலை டிசைன்லாம் தோத்துடும் அப்படின்னு. அவ்வளவு டிசைனாக அது யார் உட்காந்து இவ்வளோ அழகாக வர்ணம் தீட்டினார்கள்? நமக்கு உட்காந்து ஒன்று போடுறதுக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்படுறது. இவ்வளோ பெரிய சிருஷ்டியில் எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்லைன்னா ஈஸ்வரன் எப்படி அனுபவிக்காமல் இருக்க முடியும்னு ஆச்சரியமாக இருக்க முடியும். ஏன்னா எல்லாம் அதுதான். இந்த பூமியிலேருந்து பாருங்கள் எத்தனை விதமான தோற்றங்கள், அதெல்லாம் என்ன இருக்கிறது அப்படின்னு. அதுதான் நம்ம சாப்பிட்றோமே, அன்னம் பிரம்மேதி விஜானாத்னு. ஏன் அதனால்தான் அன்னத்தை ஏன் பிரம்மமாக சொல்கின்றோம் அப்படின்னா, இதெல்லாம் பிரம்மத்திலிருந்து தோன்றியது. ஸோ நாம் சாப்பிடக்கூடிய நெல்லாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், பார்லியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் என்ன இருக்கின்றது? அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடி லபக்குன்னு சாப்பிடாமல் என்ன பண்ணணும்? கொஞ்சம் உட்கார்ந்து பொறுமையாக எல்லாம் பரிமாறிய அப்புறம் உட்கார்ந்து பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி, அந்த மந்திரம் 4வது அத்தியாயத்தில் வரும். அந்த மந்திரத்தை என்ன பண்ணணும்? பிரம்மார்ப்பணம் பிரம்மகவின்னு அந்த மந்திரத்தை சொல்லணும். முடிச்சப்புறம் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஷிதக பிராணாபான சமாயுக்தாகன்னு சொன்னால் நல்ல ஜீரணமாகும். சாப்பிட்டதெல்லாம் என்ன ஆகும்? ஜீரணமாகும். ஒருத்தர் ஒரே மந்திரம் சொன்னார், ஜீரணம் எடுத்தவருக்கு. யார் அது? அகஸ்திய மகரிஷி. வாதாபி ஜீரணோ பவன்னார். அவருக்கு உடனே என்ன எடுத்து எல்லாம் அது ஞானம், அது வெறும் யோகம் இல்லை, அது ஞானிகள். அவர் வாதாபி ஜீரண பவன்னார். சும்மா கமண்டலுவை கொண்டு போய் இப்படி இவ்வளோதான் பண்ணார். கடலே என்ன எடுத்து கமண்டலூருக்குள்ளே வந்துடுத்துன்னு இதெல்லாம் ஏதோ பொய்யான விஷயங்கள் இல்லை. அப்படி சில இடங்களில் கடலையே கமண்டலுக்குள்ளே வைத்தார் சொல்லார். இல்லைன்னா சும்மா கடலை
ஒரு சின்ன உதரணியில் எடுத்தார், ஒட்டுமொத்த கடலையே குடித்தார்னு சொல்வார்கள். சாத்தியமான எது சாத்தியமில்லை? ஆத்மாவிற்கு சாத்தியமில்லாத ஏதாவது இருக்கின்றதா அப்படின்னு? ஆத்மாவிற்கு நாம் அதை அறியாததால் நாம் நம்ப மறுக்கின்றோம் அப்படின்னா ஆத்ம தத்துவத்திற்கு எல்லாம் சாத்தியம். அதனால் கோஜா. அடுத்து என்ன? ருத்தஜா. இன்னொரு இடத்துல ருத்தம், இங்கேயும் ருத்தஜா வருது, அடுத்த ருத்தம், 3 இடத்துல வருது. ருத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யஜ்ஞாங்க ரூபேன ஜாயத்தை இத்தி. இப்போ இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும்னா முழு புருஷ சுத்தம் சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னா. தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதக சம்பிருதம் புருஷதாஜ்யம் பசூகன்ஸ்தாகன்ஸ் சக்ரேவா யவ்யான் ஆரண்யான் கிராமியாஸ்சயே தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதக ருச்ச சாமானி ஜக்னிரே. படிச்சிருக்கீங்களா? அதிலிருந்து தான் ருக்வேதம் வருது, யஜுர்வேதம் வருது, சாம வேதம் வருது. அதிலிருந்து தான் என்ன அர்த்தம்? எல்லாம் வீட்டு விலங்குகள் எல்லாம் அதிலிருந்து தான் வருது, காட்டு விலங்குகள் அதிலிருந்து, பசுக்கள் எல்லாம் என்ன இருக்கிறது? எல்லாம் யஜ்ஞத்திலிருந்தே. யஜ்ஞம்னா சங்கல்பம், ஈஸ்வரனுடைய சங்கல்பம் தான் யஜ்ஞம், வேற என்ன அப்படின்னு? யஜ்ஞம்னா வேற ஒன்றும் இல்லை. தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதக. ஏன்னா அப்படி தான் விராட்ட ரூபனை சிருஷ்டித்து. புருஷ சுத்தம் எப்பொழுது நேரம் இருந்தால் சொல்லுவோம். புருஷ சுத்தம் விளக்கம் தெரிஞ்சால் ரொம்ப நன்றாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு சயனாச்சாரியார் போன்றவர்கள்லாம் பாஷ்யங்கள் எல்லாம் இருக்கின்றது, அதற்கு அவ்வளோ பாஷ்யங்கள் எழுதப்பட்டு. அதனால தான் சொல்கிறார் ருத்தஜா. இதெல்லாம் நமக்கு எப்பவும் உள்ளிருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை ஞாபகப்படுத்தி நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். புரியுறதா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறார்? அத்ரிஜா. அத்ரின்னா என்ன? அத்ரினா மலை, பர்வதம், மலைகளிலிருந்து. அத்ரிஜா மலைகளிலிருந்து தோன்றி. மலையிலிருந்து என்ன தோன்றும்? எல்லா விதமான நதிகளும் எங்கேருந்து வருகின்றது? மலைகளிலிருந்து வரும். அதனால தான் சொல்வார்கள் நதி மூலம் ந பிருச்சேத்துன்னு சொல்வார்கள். நதியினுடைய மூலம் நம்ம கேட்கக்கூடாது, ரிஷி மூலம் ந பிருச்சேத்து. ஏன்னா எந்த ரிஷி யாருக்கு பிறந்தாருன்னு தெரியாது நமக்கு சில நேரங்களில். அப்படி அதே மாதிரி நதியினுடைய மூலமும் நமக்கு எந்த, இப்போ சொல்கிறோம் ஏன்னா கோமுக்கில் இருந்து தான் கங்கை வந்ததுன்னு அது சொல்கிறோம், அது எங்கேருந்துலாம் வந்தது நமக்கு என்ன தெரியும்? போன மாதம்தான் ஒரு 80 பேரை கூட்டிகிட்டு போய் கங்கையில் எல்லாருக்கும் ஒருத்தர் விடாமல் அப்படி 80 பேருக்கும் ஸ்நானம் பண்ணி வச்சேன். அப்படி என் கையாலே அப்படி எல்லோரும் உட்கார வச்சு அதில் போய் அவர்களை தொட்ட ஐஸ், அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஐஸில் நின்னேன் நான். நின்று எல்லாருக்கும் என்ன, அது கங்கை, அது பிரம்ம வஸ்து. அப்படி என் குருநாதர் தப்போவன் மகராஜ் சொல்வார், பிரம்மனின் லிக்விட் ஃபார்ம்னு சொல்வார். அப்படி பிரம்மம் திரவமாக ஓடுறது தான் கங்கைன்னு சொல்வார். அப்படி அதனால் அத்ரிஜா. அப்படி எல்லா நதிகளும், இப்போ நதிகளெல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்கள். சாதாரணமாக குழிக்கும் பொழுதே கங்கை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல தோன்ற. யமுனோத்திரியும் கூட்டின்னு போனேன் எல்லாரையும். யமுனை உற்பத்தி ஆகக்கூடிய இடம், கங்கை உற்பத்தி ஆகக்கூடிய, நர்மதைன்னா அமரகண்டில் உற்பத்தி ஆகக்கூடிய இடம்னு இப்படி நிறைய நதி உற்பத்தி. பட் இந்த நதிகளெல்லாம் எங்கிருந்து தோன்றுகின்றதுன்னா உள்ளிருக்க ஒரு ஆத்ம வஸ்து உள்ளே இருக்கிறது. எதுவுமே இனிமே ஒன்று இல்லைன்னு சொல்ல, வாயை திறந்து சொல்லவே கூடாது. தெர் இஸ் எ ட்ரெஷர். உள்ளே என்ன இருக்கிற ஒரு அளவிட முடியாத ஒரு பொக்கிஷங்கிறது என்ன இருக்கிற ஹிருதயத்திற்குள்ளேயே இருக்கின்றது. அதனால தான் அத்ரிஜா. அப்புறம் கடைசியாக என்ன சொல்கிறார்? ரித்தம். ரித்தம்னா என்ன? ட்ரூலி ரியல், உண்மையிலேயே எது சத்தியமோ அப்படி. அவிதத ஸ்வபாவ. அப்படி அவிதத்தம்னு என்ன அர்த்தம்? எது பொய்யே இல்லையோ. வித்தத்தம் அப்படின்னு வைத்தத்தியம். நீங்கள் படிச்சிருப்பீங்களே, மாண்டிக்க உபனிஷத்தில் கூட ஒரு பிரகரணமே உண்டு, வைத்தத்திய பிரகரணம்னு. அலாத சக்கர பிரகரணம், வைத்தத்திய பிரகரணம்னு இந்த பிரகரணங்களெல்லாம் படிச்சுட்டு. வைத்தத்தியம்னா பொய், அவிதத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்ற, வேர் தேர் இஸ் நோ ஃபால்ஸ்னஸ், ஃபால்ஸ்ஹுட், பொய்யே இல்லை, எது எப்பொழுதும் சத்தியமாகவே இருக்கின்றது. அப்படி அடுத்து கடைசியாக என்ன சொல்வார்? பிருகத். பிருகத் பிருகத்வாத் இதி பிரம்மன் தான் சொல்கிறோம். அதுதான் என்ன இருக்கின்றது அப்படின்னா மகான் சர்வ காரணத்துவாத், அதுவே எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்றது. எத்தனை வந்தது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர் சொல்வீங்க. ஏன்னா 14 வந்திருக்கணும், 14 இருந்தால் சரி. ஸோ ஹம்ச சுச்சிசத் வசுந்தரிக்ஷசத் ஹோதா வேதிஷத் அதிதேர் துரோணசத் நிருஷத்
வரசத் ருதசத் வியோமசத் அப்ஜா கோஜா ருதஜா அத்ரிஜா ரிதம் பிருகத்து. அப்படியே தொங்கி தான் நிற்கிறது ஸ்லோகம். ஒன்று வெர்பெல்லாம் காணும், வினை சொல்லலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா வேத மந்திரம் அது. அப்படிவாக எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தை தெரிந்து கொள்னு யமதர்மராஜன் ரொம்ப பரவசத்தோடு ஆச்சரியத்தோடு இந்த ஆன்ம தத்துவத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ஆச்சரியவத் பஷ்யதி கஸ்யசித்னு. அதனால்தான் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்கிறார். இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இதிலேயே, இன்னும் 10-15 ஸ்லோகங்கள். அடுத்த முறை காலை இதே மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.